கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு மணிக்கூட்டு இருந்தது. ஆனால் அது நீண்ட ஆண்டுகளாக இயங்கவில்லை. அந்த மணிக்கூட்டு இரவில் தானாக முழங்கும் என்று மக்கள் கூறுவார்கள். ஒருநாள் ஆர்வமுள்ள ஆனந்த் அதை பார்ப்பதற்கு சென்றான். அது பழமையான மணிக்கூட்டு. தூசியில் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அதை பார்த்தவுடனே அது தானாகவே டிக் டிக் என இயங்கத் தொடங்கியது. வழக்கமான ஓசை இல்லை. அது ஒரு நெளிவு கொண்ட ஓசை போல இருந்தது. திடீரென மணிக்கூட்டின் சிறிய கதவு திறந்தது. அதன் உள்ளே ஒரு பழைய கடிதம் இருந்தது. நீங்கள் என்னை கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆனால் இன்னும் முடியவில்லை. ஆனந்த் நடுக்கத்துடன் பின்னோக்கி நகர்ந்தான். மணிக்கூட்டின் ஊழியங்கள் தானாக நகரத் தொடங்கின. ஆனந்த் வீட்டை விட்டு ஓடி வந்தான். ஆனால் அவன் மனதில் இன்னும் அந்த கடிதம் பற்றிய கேள்விகள் ஆழமாக பதிந்திருந்தன. இதன் பின்னணி என்ன? அந்த மணிக்கூட்டின் உண்மையான ரகசியம் என்ன? அது இன்னும் ஒரு மர்மமாகவே இருந்தது.